கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஆவலப்பள்ளி சாலையில் உள்ள பாரதியார் நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மொத்தம் 517 மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் மொத்தம் 16 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். தலைமை ஆசிரியராக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் உள்ளார். இந்த பள்ளிக்கு உடல் கல்வி ஆசிரியர் இல்லாத காரணத்தினாலும் பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாததாலும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து கிரிக்கெட் விளையாடி வருகின்றனர். இது தவிர இரவு நேரத்தில் சமூக விரோத செயல்களும் பள்ளி வளாகத்திற்குள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு வருபவர்கள் பள்ளியில் குடிநீர் குழாய்கள், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தி செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை இந்த பள்ளி வளாகத்திற்குள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி பள்ளி வளாகத்திற்குள் அனுமதி இல்லாமல் கிரிக்கெட் விளையாடக்கூடாது எனவும், உங்களுக்கு தொடர்ந்து அறிவுரை கூறினாலும் நீங்கள் திரும்ப திரும்ப வருகிறீர்கள் என எச்சரித்துள்ளார். அப்போது விளையாட்டில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளனர். ஒரு கட்டத்தில் அங்கு நின்ற இளைஞர் ஒருவர் அவரிடம் வாக்குவாதம் செய்து அவரது இருசக்கர வாகனத்தை காலால் எட்டி உதைத்துள்ளார். இதில் கீழே விழுந்த இருசக்கர வாகனத்தின் முன்பகுதி சேதமாகியுள்ளது. இது தவிர தலைமை ஆசிரியரை அந்த இளைஞர்கள் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஒசூர் அட்கோ போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த அரசு பள்ளியில் 244 மாணவிகள் படித்து வருகின்றனர். பெண் ஆசிரியர்கள் பலர் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு இந்த பள்ளியில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது. எனவே இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டி கொடுக்க வேண்டும் என தலைமை ஆசிரியர் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாத காரணத்தால் பள்ளி நேரங்களிலும் மற்றும் காலை மாலை இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருகிறது. அது இல்லாமல் பெண் மாணவர்களை அச்சுறுத்தல் செய்கிறார். அதேபோல் மது அருந்துவிட்டு கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை ஆடுவதாக கூறி இப்பள்ளி வளாகத்தில் சுமார் 2 மாதமாக வந்து செய்யக்கூடாத செயல்கள்லாம் செய்கிறாரு. அதே போல் பைப்லைன் டேமேஜ் பண்ணுறாங்க, சிசிடிவி கேமரா டேமேஜ் பண்ணியிருக்காங்க, டேப் உடச்சிருக்காங்க. இந்த பந்து மேலே போச்சோன்னா பில்டிங் மேலே ஏறி உள்ளே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இது பள்ளி வளாகத்தில் இதை போன்ற செயல்கள் செய்யக்கூடாது. நீங்கள் எதுக்கு வர்றீங்க? பள்ளியின் சொத்துக்களை சேதப்படுத்துறீங்க. இது வேண்டாம் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறேன். சுமார் ஒரு 20 நாள் சொல்லியிருப்பேன், வார்னிங் கொடுத்துருக்கேன். அவங்க கேட்கல. இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி 20 நிமிடம் அளவில் வந்து சுமார் ஒரு 10 பேர் மாணவர்கள் இப்பள்ளி வளாகத்தில் இருந்தார். எல்லாருமே போதையில் இருந்தாங்க. இப்போ ஏன்பா இந்த மாதிரி ஆடுறீங்களே, வர்றீங்க, பைப்லைன் டேமேஜ் ஆகிருக்கு, டேப் டேமேஜ் ஆகிருக்கு, சிசி கேமரா டேமேஜ் ஆகிருக்கு, இதெல்லாம் யார் செய்கிறது? பள்ளி வளாகத்தில் நீங்கள் வராதிங்கன்னு கேட்டதுக்கு உங்கள் அப்பந்தான், உங்கள் பாட்டன் தான், நீ யார் சொல்கிறதுக்கு? நான் செய்கிறது தான். நாங்கள் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய். நான் இந்த மாதிரி மிரட்டினா, இந்த மாதிரி நீ தடை செஞ்சால் நான் வந்து உன்னை கொன்னிடுவோன்ட்டு பயப்படுத்துகிறேங்க.